தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். 1970 மெட்ராஸ் நள்ளிரவு நேரம். ஆந்திரா தமிழ்நாடு பார்டர்ல ஒரு தனிமையான நெடுஞ்சாலை. ஒரு கருப்பு அம்பாசிடர் காரு சீறிக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. காருக்குள்ள கும்மிருட்டு. வெளியே ரோட்ல அப்பப்போ வர்ற லைட் மட்டும் காருக்குள்ள இருக்கிற முகங்களை காட்டிட்டு மாறியுது. பின்னால உட்கார்ந்திருந்த அந்த பணக்கார வியாபாரிக்கு வேர்த்து விறுவிறுத்து போயிருக்கு. முன்னாடி சீட்ல இருந்தவங்க மிடுக்கான யூனிஃபார்ம் போடாத கஸ்டம்ஸ் அதிகாரிகள். அந்த வியாபாரிக்கு ஒண்ணுமே புரியல. விசாரணைக்கு கூட்டிட்டு போறோம்னு சொன்னதால அமைதியா வந்தாரு. ஆனா அந்த காரு கஸ்டம்ஸ் ஆபீஸ்க்கு போகல. ஊரை விட்டு தள்ளி இருட்டுக்குள்ள போயிட்டு இருக்கு. பயத்துல அவரு கேக்குறாரு, சார் என்கொயரின்னு சொன்னீங்க, சிட்டியை விட்டு இவ்வளவு தூரம் எங்க போறோம்? முன்னாடி சீட்ல இருந்து ஒரு குரல் வருது, அதிகாரமான குரல். பயப்படாதீங்க, உங்ககிட்ட இருந்து உண்மையை வர வைக்க ஒரு சின்ன ட்ரூத் சீரம் போடணும். அது கவர்மெண்ட் ப்ரொசீஜர். சின்ன ஊசிதான், பயப்படாதீங்க, புரியுதா? ஊசியா? ட்ரூத் சீரமா? அவருக்கு தூக்கி வாரி போடுது. உடம்பு நடுங்க ஆரம்பிக்குது. இது சரியில்லைன்னு அவருக்கு புரியுது. திடீர்னு ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல கார் நிக்குது. ஏய் இறங்கடா அப்படின்னு ஒரு அதட்டல். அந்த வியாபாரி சுதாரிக்கிறதுக்குள்ள அவர் கழுத்துல சில்லுன்னு ஒரு ஊசி இறங்குது. சத்தம் இல்ல, ரத்தம் இல்ல, அலறல் இல்ல. சில நொடிகள்ல அந்த உடம்புல இருந்து உயிர் பிரிஞ்சு போச்சு. கத்தி இல்ல, துப்பாக்கி இல்ல, வெறும் ஒரு ஊசி, ஒரு சிரஞ்சு, ஒரு மருந்து, ஒரு மரணம். இது சாதாரண கொலை இல்ல, மருத்துவமும் மூளையும் கலந்த ஒரு பயங்கரமான சதி. தமிழ்நாட்டையே உலுக்கிய விஷ ஊசி வழக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நீங்க முழுசா பார்க்க போறீங்க. சோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம டீப் டாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்க. 1970 மெட்ராஸ் இப்போ இருக்கிற மாதிரி ஒரு பரபரப்பு இல்லாத ஒரு நிம்மதியான சிட்டி. ஆனா அந்த நிம்மதிக்கு பின்னாடி பணம், தங்கம், ஹவலான ஒரு மிகப்பெரிய அண்டர் கிரவுண்ட் எக்கானமி ஓடிட்டு இருந்துச்சு. அதோட மெயின் ஹப் நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிற அந்த லாட்ஜ் தான். அங்கதான் இவங்க அந்த ஆடுபுலி ஆட்டத்தை ஆடினாங்க. இந்த ஆட்டத்துடைய டைரக்டர் டிவி வைத்தீஸ்வரன் பார்க்க ஒரு சாதாரண பார்மசிஸ்ட். ஜார்ஜ் டவுன்ல கௌரவமா ஒரு மருந்து கடை வச்சிருந்தாரு. ஆனா அவருடைய மூளை அது ஒரு சைத்தான் மூளை. மனுஷனை காப்பாற்ற வேண்டிய அந்த மெடிக்கல் நாலேஜ மனுஷனை எப்படி சத்தம் இல்லாம முடிக்கலாம் அப்படின்னு யோசிக்க யூஸ் பண்ணான். அவர் ஒண்ணு தனியா இல்ல. இந்த கிரைமை கச்சிதமா முடிக்க அவர் கூட ஒரு 7 பேரு. அதுல முக்கியமானவங்க பார்த்தசாரதி, வேணுகோபால், அப்புறம் டிரைவர் அபியூப் கான். வைத்தீஸ்வரன் பிளான் போட்டு கொடுத்தா அந்த பிளானை தத்ரூபமா நடிச்சு காட்டுறது இவங்க வேலை. அவங்க ஸ்கிரிப்ட் ரொம்ப சிம்பிள். ஸ்டெப் 1, லாட்ஜ்ல வேலை செய்யற ரூம் பாய்ஸ காசு கொடுத்து கைக்குள்ள போடுவாங்க. யார்கிட்ட நிறைய பணம் இருக்கு, யாரு பர்மா பஜாருக்கு சரக்கு கொண்டு வந்திருக்கா அப்படின்னு டிப்ப வாங்குவாங்க. டார்கெட் லாக் ஆன உடனே ஆக்ஷன் ஆரம்பிக்கும். கஸ்டம்ஸ் அபிஷியல்ஸ் மாதிரி கெட்ட போடுவாங்க. ஒரு கருப்பு அம்பாசிடர் காரு, முகத்துல ஒரு மிடுக்கு, நேரா லாட்ஜ் ரூமுக்குள்ள நுழைஞ்சி ஒரு அதட்டல். கஸ்டம்ஸ் ரைடு, உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, என்கொயரி பண்ணணும், என் கூட வாங்க அப்படின்னு அதட்டலா சொல்லுவாங்க. அந்த காலத்துல கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்னு சொன்னாலே பாதி உயிர் போயிரும். அதுவும் கஸ்டம்ஸ் அப்படின்னா வியாபாரிகளுக்கு கையும் ஓடாது, காலும் ஓடாது. யாரும் எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டாங்க. அப்படிதான் அவங்களுடைய ஒவ்வொரு டார்கெட்டும் அவங்களுடைய அந்த சாவு வண்டியில தானா வந்து ஏறி உட்காருவாங்க. இப்படியே ஆரம்பிச்சதுதான் இந்த வழக்கு. தமிழ்நாட்டை உழுக்கின இந்த வழக்குடைய மூளை இதுதான், நடைபெற விதம் இதுதான். சோ இந்த வழக்குல யார் யாரை எப்படி எப்படி அவங்க காலி பண்ணாங்க அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். முதல் பலி வடிவேலன் செட்டியார். காலம் அக்டோபர் 1970. இந்த மரண ஆட்டம் ஆரம்பிச்சது ஹோட்டல் டி பிராட்வேல. அங்க வேலை செஞ்ச ஜப்ருல்லா, மஜித்னு 2 ரூம் பாய்ஸ். இவங்க தான் வைத்தீஸ்வரன் கேங்கோட கண்ணும் காதும். அவங்க தான் அந்த டிப்ப கொடுக்கறவங்க. அண்ணே, வடிவேல் செட்டியார்னு ஒரு ஆள் தங்கியிருக்கிறாரு, மலேசியா பார்ட்டி, கையில கணக்கில்லாத பணம், சும்மா 1.5 லட்சம் இருக்குனே. இப்படி டிப்ப கொடுத்ததும் பிளான் ரெடி ஆகுது. வைத்தீஸ்வரன், பார்த்தசாரதி, வேணுகோபால், அயூப் கான் இப்படி 4 பேரும் கஸ்டம்ஸ் அதிகாரிங்க மாதிரி அந்த ஹோட்டலுக்குள்ள போறாங்க. செட்டியார விசாரணைன்னு சொல்லி மிரட்டி
ஒரு டாக்ஸில தூக்கிட்டு போறாங்க. ஆனா இந்த தடவை ஊசி இல்ல. இது அவங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுனால இது ஒரு டெஸ்ட் டிரைவ் மாதிரி. வைத்தீஸ்வரன் தன்னுடைய ஃபார்மசில இருந்து கொண்டு வந்த நிறைய தூக்க மாத்திரைகள் செட்டியார மிரட்டி அதை வாயில போட்டு மொத்தமா முழுங்க வைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அவர் மயங்கி விழுறாரு. அவர்கிட்ட இருந்த 1.5 லட்சம் பணம், காஸ்ட்லி வாட்ச் எல்லாத்தையும் உருவிட்டு சென்னேரின்ற ஒரு கிராமத்துல ரோட்டு ஓரமா தூக்கி வீசிட்டு போயிடுறாங்க. காலையில பார்த்த கிராமத்து மக்கள் அவர் இன்னும் உயிரோட இருக்கிறதுனால செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. அப்படியே ஹாஸ்பிட்டல்ல 2 நாள் ஆச்சு, அவர் கண்ணை திறக்கவே இல்லை. அப்படியே ஹாஸ்பிட்டல்லையே அவர் உயிர் பிரிஞ்சு போச்சு. போலீஸ் இந்த கேஸை ரிஜிஸ்டர் பண்றாங்க. ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட். உடம்புல வெட்டு காயம் இல்ல, ரத்தம் இல்ல. அதனால போலீஸ் இது ஒரு தற்கொலை அல்லது சந்தேக மரணம் அப்படின்னு கேஸ முடிச்சாங்க. அதே சமயம் ஷர்ட் காலர்ல இருந்த டைலர் லேபிள வச்சு ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சாங்க. ஆனா கொலையாளிகள் யாருன்னு ட்ரேஸ் பண்ண முடியல. ஃபைல் க்ளோஸ் ஆச்சு. இது வைத்தீஸ்வரனுக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்துச்சு. நம்ம மெத்தடு ஒர்க் அவுட் ஆகுது, போலீஸ் கண்ணில் மண்ணை தூவுறது ரொம்ப ஈஸின்னு அந்த நிமிஷம் அவன் நினைச்சான். அந்த ஒரு தப்பு அடுத்து வரப்போற பல உயிர்களை காவு வாங்க போகுதுன்னு அன்னைக்கு அந்த போலீஸ்க்கு தெரியல. ஒரு கொலை செஞ்சா பயம் வரும், 2வது கொலை செஞ்சா தைரியம் வரும். இவங்களுக்கு அந்த தைரியம் வெறியா மாறுச்சு. 2வது பலி ஷாவுல் ஹமீத், மார்ச் 1971. அடுத்த டார்கெட் மலேசியால இருந்து வந்த ஷாவுல் ஹமீத். அவரும் அதே ஹோட்டல் டி பிராட்வேல தான் தங்குறாரு. அவர் கையில 55,000 ரூபா பணம். வழக்கம் போல டிப் வருது, கேங்கு கிளம்புது. ஆனா இந்த தடவை பிளான்ல ஒரு சின்ன மாற்றம். அவரை தூக்கிட்டு போய் ஒரு ஏசி காட்டேஜ்ல உட்கார வச்சு அதே ட்ரூத் சீரம் நாடகத்தை நடத்துறாங்க. இங்க தான் அந்த விஷ ஊசி தன்னோட வேலையை ஆரம்பிக்குது. வைத்தீஸ்வரன் ஒரு பெரிய டோஸ் பெத்தடின அந்த சிரிஞ்சில ஏத்தி இறக்கமே இல்லாம ஹமீத் உடம்புல செலுத்துறாரு. சில நொடிகள் கண்கள் சொருகுது, ஹமீது சரிஞ்சு விடுறாரு. மயங்கி போன அவரை கார்ல ஏத்தி ஆந்திரா பார்டர் கொண்டு போறாங்க. அங்க நகரிப்பேட்டன்ற இடத்துல ரோட்டோரமா இருக்கிற ஒரு மரத்துல அவர் உடம்ப தொங்க விட்டு போயிடுறாங்க. காலையில பாக்குற ஊர் ஜனங்க என்ன நினைப்பாங்க, ஏதோ பிரச்சனை போல இருக்கு, அதான் தற்கொலை பண்ணிட்டான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சாங்க. போலீஸும் அதையே நம்பினாங்க. கேஸ் மறுபடியும் க்ளோஸ். இந்த இடத்துல தான் துரோகம் வருது. 2 பெரிய கேஸை முடிச்சுட்டு கேங் மெம்பர்ஸ் அந்த ரத்த பணத்தை வச்சு ஜல்சா பண்றாங்க. அதுல குறிப்பா வேணுகோபால் தண்ணி மாதிரி பணத்தை செலவு பண்றத அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தட்சிணாமூர்த்தி பாக்குறாரு. இந்த தட்சிணாமூர்த்தி சும்மா இல்ல, அவரு கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்மையாவே இன்ஃபார்மரு. அவருக்கு சந்தேகம் வருது. ஸ்ட்ரெயிட்டா போய் கஸ்டம்ஸ் கிட்ட என் ஃப்ரெண்டு வேணுகோபால் கோல்டு ஸ்மக்லிங் பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னு போட்டு கொடுக்குறாரு. கஸ்டம்ஸ் அதிகாரிங்க வேணுகோபால் வீட்டுல ரைடு பண்றாங்க. தங்கம் பெருசா இல்ல, ஆனா அங்க ஒரு பேப்பர் மாட்டுது. அந்த பேப்பர்ல முதல் பலியான வடிவேலன் செட்டியார் கிட்ட இவங்க கஸ்டம்ஸ் மாதிரி நடிச்சு மிரட்டி வாங்கின ஸ்டேட்மெண்ட் இருக்கு. வேணுகோபாலுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. நம்ம கூடவே இருந்த தட்சிணாமூர்த்தி தான் நம்மள காட்டி கொடுத்துட்டான், அவன் உயிரோட இருந்தா நம்ம கேங்குக்கு ஆபத்துன்னு நினைச்சு ஒரு பயங்கரமான ரிவெஞ்ச் பிளான் ரெடி ஆகுது. வேணுகோபால் தட்சிணாமூர்த்தி கிட்ட போய் ஒன்னும் தெரியாம நடிக்கிறாரு. மச்சான், பழைய பகையெல்லாம் விடு, பெங்களூருக்கு ஒரு ஜாலியா ட்ரிப்பு போலாம் வரியா அப்படின்னு கூப்பிடுறாரு. பாவம் அந்த மனுஷன். இவன் வலையில விழுந்து நம்பி கார்ல ஏறாரு. காரு ஆந்திரா பார்டரை தாண்டும் போது கார் நிக்குது. ஆனா இந்த தடவை ஊசி இல்ல, வெறும் வன்முறை. உள்ள இருந்த பார்த்த சாரதியும் வேணுகோபாலும் சேர்ந்து தட்சிணாமூர்த்திய அடிச்சு தடையமே இருக்க கூடாதுன்னு உடம்ப ஒரு பாலத்து மேல போட்டு பெட்ரோலை ஊத்தி தீ வச்சிடறாங்க. சாட்சியே இல்லாம ஒரு மனுஷன் சாம்பலா போயிட்டான். ஒரு உயிர் பணத்துக்காக இல்ல, பயத்துக்காகவும் துரோகத்துக்காகவும் கருகி போச்சு. இப்போ இந்த கேங் வெறும் திருடங்கம் மட்டும் இல்ல, ஈவு இரக்கம் இல்லாத மிருகமா மாறின ஒரு கேங். ஒரு பக்கம் எரிஞ்சு போன தன்னுடைய மகன் தட்சிணாமூர்த்தி திரும்பி வருவான்னு அவருடைய வயசான அப்பா மெட்ராஸ்ல இருக்கிற நார்த் பீச் போலீஸ் ஸ்டேஷன்ல படியேறி இறங்கிட்டு இருக்கிறாரு. புகார் கொடுத்தாச்சு. ஆனா போலீஸ் விசாரணை அது கிணத்துல போட்ட கல்லு மாதிரி, எந்த முன்னேற்றமும் இல்ல. ஒரு அப்பாவுடைய கண்ணீர் அரசாங்க ஃபைலுக்குள்ள காணாம போச்சு. இந்த இடைவெளியில அந்த கேங் அடுத்த வேட்டைக்கு தயாராகுது. ஆனா இந்த முறை அவங்களுக்கு ஒரு புது கூட்டாளி தேவைப்படுறான். அப்பதான் அயூப் கான் மூலமா அறிமுகமாகறவன் தான் காதர். காதர் ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல. ஏற்கனவே பல கடத்தல் பாட்டிகளுக்கு வேலை செஞ்சவன், நிறைய ஃப்ராடு வேலை பண்ணி அதுல ஊறி போனவன். அயூப் கான் மெல்ல காதர் கிட்ட பேச்சு கொடுக்கறான்.
என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரு கஸ்டம்ஸ் ஆபீசர்ஸ்ரா. உனக்கு தான் யாரு கடத்தல பாட்டு நல்லா தெரியுமே. நீ மட்டும் தகவலை கொடுத்தா உனக்கு பெரிய ரிவார்ட்ஸ் காத்துக்கிட்டு இருக்கடா, பண்றியா அப்படின்னு சொல்ல காதர் அந்த வலையில விடுறான். அவனுக்கு பார்த்த சாரதியும் வேணுகோபாலும் உண்மையான அதிகாரிகளா தான் தெரியுறாங்க. இப்பதான் 4வது பலி. காதர் கொடுத்த முதல் தகவல் புகாரி தம்பி, காயல் பட்டணத்தை சேர்ந்த ஒரு வியாபாரி. அக்டோபர் 1971 தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் பிடிக்க புகாரி தம்பி காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் கைவசம் 55,000 ரூபாய் ரொக்க பணம். காதர் தூரத்துல இருந்து சிக்னல் கொடுக்கறான். உடனே கழுகுகள் இறங்குது. வைத்தீஸ்வரன், பார்த்தசாரதி, வேணுகோபால் வழக்கம் போல கஸ்டம்ஸ் அதிகாரி வேஷம் போட்டு வராங்க. உங்க பேக்கை செக் பண்ணணும் வாங்க அப்படின்னு சொல்லி கார்ல ஏத்துறாங்க. வண்டி நகர ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துல அந்த கொடூரமான பெத்தரின் ஊசி அவர் உடம்புக்குள்ள இறங்குது. ஒரு பெரிய டோஸ். புகாரி தம்பி நில குளிஞ்சு போறாரு. கொள்ளை அடிச்ச 55 ரூபாய் பணத்தை கேங்க பிரிச்சுக்கிறாங்க. ஆனா துரோகம் பண்ண காதருக்கு குட் ஜாப் காதர்னு சொல்லி 10,000 ரூபாய் பணத்தை கஸ்டம்ஸ் ரிவார்டுன்னு சொல்லி கொடுக்கப்படுது. தன்னோட சொந்த ஊர்க்காரனையே காட்டி கொடுத்து வாங்கின அந்த ரத்த பணம் காதருக்கு இனிச்சது. ஆனா அதுவே அவனுக்கு யமனா மாற போகுதுன்னு அப்ப அவனுக்கு தெரியல. அடுத்து 5வது பலி. சதக் இப்ராஹிம் எழும்பூர் ஸ்டேஷன்ல பஸ் ஏற போகும்போது கழுகா வந்து தூக்குறாங்க. அவர்கிட்ட இருந்தது 60,000 ரூபாய். ஆனா இங்க தான் ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குது. அவருக்கு பெத்தரன் ஊசி போட்டதுக்கு அப்புறமும் உயிர் போகல. அப்ப வைத்தீஸ்வரனுடைய பொறுமை போச்சு. காருக்குள்ள இருந்து ஃபேன் பெல்ட்டை எடுத்து உயிரோட துடிச்சுக்கிட்டு இருந்த கழுத்தை நெரிச்சு கொள்றான். அதோட அவங்க வெறி அடங்கல. உடம்ப அடையாளம் தெரியாம ஆக்கணும்னு பழமநேரி மலை அடிவாரத்துல போட்டு பெட்ரோலை ஊத்தி கொளுத்துறாங்க. இப்ப இவங்க வெறும் கொலகாரங்க மட்டும் இல்ல, முன்னே சொன்ன மாதிரி ஈவு இரக்கமற்ற ராட்சசங்களா மாறிட்டாங்க. அடுத்து கடைசி பலி. கிட்டத்தட்ட 2 வருஷம் இந்த விஷ ஊசி வேட்டை தொடர்ந்து அப்படி நடந்துகிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு கொலை முடியும் போதும் இந்த கேங்கோடைய தைரியம் தலகால் புரியாம ஆடிச்சு. நம்மளை யாரும் பிடிக்க முடியாது, நாம தான் ராஜான்னு ஒரு திமிர்ல இருந்தாங்க. ஆனா அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லுவாங்கல்ல. அவங்க கடைசியா குறி வச்சது தாய்க்கா தம்பிங்கிற ஒரு பெரிய தங்க வியாபாரிய. அவரை பெங்களூர்ல 2 நாள் ஃபாலோ பண்ணி ஸ்கட்ச் போடுறாங்க. அவர் மெட்ராஸ் வந்து இறங்கினதும் அவருடைய பையில இருந்த 23 தங்க பிஸ்கட்டுகளோட அவரை தூக்குறாங்க. அதே அம்பாசிடர் காரு, அதே பெத்தரின் ஊசி, அதே கொலை. ஆனா இந்த தடவை அந்த கேங் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. அந்த ஒரு தப்பு அவங்க கழுத்துல கயிறா மாற காத்துட்டு இருந்துச்சு. ஆட்டம் முடிவுக்கு வர நேரம் வந்துருச்சு. தாய்க்கா தம்பியோட ஃபேமிலி சாதாரண ஆளுங்கல்ல. அவங்க சும்மா விடல. அவர் காணாம போனதுமே 7 வால்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. மாசம் 2 ஆச்சு, ஒரு தகவலும் இல்ல. அவங்க அடுத்த லெவலுக்கு போறாங்க. சிபிசிஐடிக்கு மாத்தணும்னு போராடுறாங்க. கடைசியா கேஸ் மாறுது. இந்த கேஸ் தமிழ்நாட்டுடைய 2 பிரில்லியன்ட் ஆபீசர் கைக்கு போகுது. டிஐஜி எஸ் கிருஷ்ணராஜ் மற்றும் எஸ்பி கேவி ஞான சம்பந்தம். இவங்க கம்ப்யூட்டர் வச்சோ மாடர்ன் டெக்னாலஜி வச்சோ தேடல. பியூர் ஓல்டு ஸ்கூல் டிடெக்டிவ் ஒர்க். மனுஷங்கிட்ட இருந்து உண்மையை வரைய வைக்கிறது தான் அவங்களுடைய ஸ்டைல். தாய்க்கா தம்பியுடைய லாஸ்ட் கால்ஸ் அவருடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஒரு லூப்போல் சிக்குது. முகமது தம்பி அப்படின்னு ஒரு சங்கு வியாபாரி. அவரை தூக்கி உள்ள வச்சு சிபிசிஐடி ஸ்டைல்ல கொஞ்சம் கவனிச்சதும் உண்மையை கக்கிடுறாரு. ஆமா சார், நான் தான் சேனல்ல இருக்கிற காதர்னு ஒரு ஆளுக்கு டிப்பு கொடுத்தேன். தாய்க்கா தம்பி கிட்ட தங்க கட்டி இருக்குன்னு நான் தான் சார் காட்டி கொடுத்தேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. அது போதும், அந்த ஒரு வார்த்தை போதும். அடுத்து அந்த காதரை பிடிக்கிறாங்க. அவர்கிட்ட நடத்தின இன்வெஸ்டிகேஷன்ல சிலந்தி வலை மாதிரி பின்னி இருந்த மொத்த கூட்டமும் சிக்குது. த மாஸ்டர் மைண்ட் பார்மசிஸ்ட் வைத்தீஸ்வரன், த ஆக்டர்ஸ் பார்த்தசாரதி, வேணுகோபால், அயூப் கான், எல்லாரோட பேரும் வெளியே வந்துருச்சு. போலீஸ் டீம் அதிரடியா வைத்தீஸ்வரனை அரெஸ்ட் பண்றாங்க. அவர் வாயை திறந்தா போலீஸ்க்கே அதிர்ச்சி. அவர் சொன்னது ஒரு கொலை இல்ல, 2 கொலை இல்ல, 7 கொலை. ஒவ்வொரு கொலையையும் எப்படி பிளான் பண்ணாரு, எப்படி ஊசி போட்டோம், எங்க உடம்ப போட்டோன்னு A to Z ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கறான். அப்பதான் போலீஸ்க்கே ஒரு பயங்கரமான உண்மை புரியுது. அவங்க கடந்த 2 வருஷமா தற்கொலை, அடையாளம் தெரியாத சந்தேக மரணம்னு ஃபைலை க்ளோஸ் பண்ண 7 கேஸுமே இந்த ஒரு கேங் பண்ணுன சீரியல் மர்டர்ஸ் தான். தூசு படிஞ்ச அந்த கேஸ் எல்லாம்
விஷ ஊசி ஃபைல்ஸா கடைசியா திறக்கப்பட்டுச்சு. 1974 பிப்ரவரி மாதம் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பு எழுதப்பட்டுச்சு. பணத்துக்காகவும் பேராசைக்காகவும் மருத்துவ அறிவை கொலைக்கு பயன்படுத்தின அந்த கொடூர குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை. வைத்தீஸ்வரன், பார்த்தசாரதி 2 பேருக்கும் தூக்கு. உடந்தையா இருந்த மத்தவங்களுக்கு ஆயுள் தண்டனை. ஜூலை 1974 அதிகாலை நேரம். எந்த கைகளை வச்சு அப்பாவிகளுக்கு விஷ ஊசி போட்டாங்களோ அதே கைகள் பின்னாடி கட்டப்பட்டுச்சு. எந்த கழுத்துல ஊசியை இறக்கி அப்பாவிங்களை கொன்னாங்களோ அதே கழுத்துல கயிறு விழுந்துச்சு. லிவர் இழுக்கப்பட்டு ஒரு சத்தம், அப்புறம் அமைதி. ஊசி போட்டு கொன்னவன் ஊசல அடித்தான். சோ குற்றம் கச்சிதமா இருக்கலாம், ஆனா கர்மாவை ஏமாத்த முடியாது. இதுதான் தமிழ்நாட்டை உழுக்கன விஷ ஊசி வழக்குடைய ரத்த சரித்திரம். இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான வழக்க நம்ம சேனல் நீங்க அடிக்கடி நீங்க பார்க்கலாம். அதுக்கு நம்ம டீப் டாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்க. அடுத்து நீங்க எந்த வழக்க பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களோ அந்த வழக்கோட பேரை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. டீடைல்டா அலசி ஆராய்ஞ்சு ஒரு கிரைம் த்ரில்லர் கதை பார்க்குற மாதிரி நீங்க கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்க. டீப் டாக்ஸ் தமிழ், நான் உங்கள் தீபன்.